அமைச்சருக்கு எதிராக போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக இணைப்பில் இருக்கிறார் அதிமுகவை சேர்ந்த சசிரேகா. மேம் வணக்கம். தற்போது அமைச்சருக்கு எதிராக போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? வணக்கங்க. இது மக்கள் இன்னைக்கு போராட்டம் எங்களுடைய ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது 30,000 போராட்டங்களை இவர்கள் இந்த எதிர்கட்சியாக திமுக இருந்தபோது தூண்டிவிட்டு நடத்தினார்கள். ஆனால் அது அத்தனைக்கும் சரியான தீர்வு, மக்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெண்கள் பாதுகாப்பு முன்னேற்றம் எல்லாவற்றிற்கும் ஒரு தேர்ந்த முதலமைச்சராக பல ஆண்டு முதலமைச்சராக இருந்தவர்களைப் போல அம்மாவின் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி வழியில் எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் சிறப்பாக ஆட்சி நடத்தினார். ஆனால் இன்றைக்கு ஆட்சி அப்படியே இருக்கிறது. நீங்களே பாருங்கள், எத்தனை போராட்டங்கள், தன்னெழுச்சியான மக்கள் போராட்டங்கள், எங்கு பார்த்தாலும் போராட்டம் தான். அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, ஆசிரியர் கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி, ஜாக்டோஜியாவாக இருந்தாலும் சரி, தொழிலாளர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடைசியில் பொதுமக்கள் பிரச்சனை, மாணவர்கள் மாணவிகள், ஏன் அங்கன்வாடி பள்ளிக்கூட குழந்தைகள் கூட தங்களுடைய உணவு சுத்தமாக இல்லை, தங்களுடைய உணவு கெட்டுப்போன உணவுகள் வழங்கப்படுதுன்னு ஆதி திராவிடர் நல்ல விடுதிகள்ல இருந்து மாணவர் விடுதிகள்ல இருந்து எங்க பார்த்தாலும் அரசு நடத்துற எல்லா இடத்துலயும் போராட்டம் தானே இன்னைக்கு ஆட்சியாகவே இருக்குது தமிழ்நாட்டுல. ஆனா ஒரு போராட்டத்துக்காவது ஒரு முதலமைச்சரோ ஒரு துணை முதலமைச்சரோ ஒரு அமைச்சரோ ஒழுங்கா ஒரு பதில சொல்லி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி அதுக்கு தீர்வு கண்டதா ஏதாவது இருக்குதுங்களா? இந்த 4.5 வருஷத்துல போராட்டம் தான் இந்த ஆட்சி. வேற என்ன இந்த விடியல் ஆட்சியில நம்ம கண்டோம்? அதுதான் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஒரு அமைச்சர், நீங்க பாருங்க, இதே இன்னைக்கு நடக்கிற போராட்டத்தை பத்தி சொல்லும் போது கூட இது சிறுத்தை யானை தாக்குறது சகஜம்தான் அப்படின்னா, அப்போ இவங்களையோ இவங்க வீட்டு குழந்தைய தாக்குனா கூட சகஜம்தான் தாண்டி போயிடுவாரா இந்த அமைச்சர்? போவாரா இவரு? என்ன பேச்சு இது? இவதுக்காகவா இவங்க ஓத்தெடுத்து மக்கள் பிரதிநிதிகளா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சராகி அரசினுடைய மக்கள் வரி பணத்துல அத்தனை நலன்களையும் இவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க? வெக்கங்கெட்ட அரசு, மானங்கெட்ட அரசு தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதுன்றது தாங்க மக்கள் பாக்குறாங்க. இந்த போராட்டத்தின் வாயிலா அதுதான் நான் பாக்குறேன். இது மட்டும் இல்லாம இப்படி இந்த மாதிரி இந்த அமைச்சர், சம்பந்தப்பட்ட அமைச்சர், இன்னைக்கு இந்த போராட்டத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அமைச்சர், ஏற்கனவே அவர் ராமநாதபுரத்துல இருந்த போது அப்போ அவர் என்ன சொன்னாரு? ஜாதி ரீதியாக ஒரு அரசு ஊழியரை இழிவுபடுத்திருந்தால் அவருக்கு என்ன கொடுத்தது? அந்த முதலமைச்சர் என்ன பரிசு கொடுத்துட்டாரு, இல்ல என்ன தண்டனை கொடுத்தாரு? என்ன பரிசு தான் கொடுத்தாரு அவருக்கு? அதாவது அவரை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சரா மாத்தினார். அப்போ ஒருத்தரை சாதி ரீதியா இழிவுபடுத்தினா பிற்படுத்தப்பட்ட துறைக்கு மாத்துவீங்களா நீங்க? அதுக்கு தீர்வு காண மாட்டீங்களா? அதே ரீதியில் தொடர்ந்து செய்தா அந்த தைரியம் தான் இப்ப இந்த மாதிரி ஒரு உயிரே பறி போகும்போது இந்த மாதிரி சிறுத்தை கடிக்கிறது, யானை அடிக்கிறதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்றது. அதுதானே இந்த தைரியத்தை கொடுக்குது. முதலமைச்சர் எதை பற்றியும் கண்டுகொள்ளாம ஒரு பொம்மை முதலமைச்சராக இருப்பதுதான் இதுக்கெல்லாம் காரணம். இந்த ஆட்சியில வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு சசிரேகா.